குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட கோமாளியான புகழ் அவர்களோட மனைவியான பென்சிரி அவர்கள் முதல் முறையா தன்னோட கணவரை பத்தி வந்த பல நெகட்டிவான விஷயங்களை பத்தியும் புகழ் அவர்களோட யாருக்குமே தெரியாத சில உண்மையான குணங்களை பத்தியும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒளிபரப்பான பல ரியாலிட்டி ஷோல காமெடி பண்ணி தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவர் தான் புகழ் அவர்கள். குறிப்பா இவரை குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆன முதல் சீசன்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்பர் 1 கோமாளியா மக்களை சிரிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல புகழவர்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அதை விட அதிகமா புகழவர்கள் பெண்கள் கிட்ட மட்டும் ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாரு. பெண்களை தொட்டு தொட்டு பேசுறாரு. இது ரொம்ப தப்பா இருக்கு, நல்லவ மாதிரி நடிச்சு மக்களை ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில கடைசியா நடந்த குக் வித் கோமாளி சீசன் 6 கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல புகழ் அவர்களோட மனைவியான பென்சிரி அவர்கள் வந்து ரொம்பவே ஆதங்கமா என்னோட கணவரை பத்தி வந்த பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகம், அதுலயும் குறிப்பா அவர் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, தொட்டு தொட்டு பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, எந்த ஒரு பொண்ணும் தன்னை தப்பா தொட்டு பேசுறவங்க கிட்ட ஒரு தடவைக்கு அப்புறமா ஒழுங்கா பேச மாட்டாங்க. புகழ் கிட்ட சீசன் 1ல இருந்து இப்போ ஷபானா வரைக்கும் அவ்வளவு உரிமையா பேசிட்டு வராங்க. அப்படின்னா புகழ் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் பழகல அப்படின்றது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவரோட உழைப்புல வந்த பணத்தை வச்சு கிட்டத்தட்ட 600 நாட்களை தாண்டி 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வராரு. மேலும் புகழ் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மகன், நல்ல கணவர், நல்ல தந்தை, அதோட ஆகச்சிறந்த நண்பர் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமா சொல்லிருக்காங்க. ஆனா இதை எதை பத்தியும் தெரியாம புகழ அவ்வளோ பேர் தப்பா பேசுறத பார்க்கும் போது என்னால தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க புகழ் மனைவி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.